கிட்டத்தட்ட தேக்கங்காய் அல்லது எங்களுடைய வேப்பங்காயின் வடிவத்தில் அந்த காய் கொஞ்சம் பெரிய அளவிலையும், தேக்கங்காய் வேப்பங்காய் இரண்டுக்கும் நடுப்பட்ட அளவிலையும், உள்ளுக்கு இருக்கிற விதை கடினமான ஓட்டை கொண்டதாக இருந்தது. யார்கிட்ட கேட்கலாம் என்று சொல்லி போட்டு நாங்கள் அஜினோவில் இருக்கிற ஒரு கடற்கரைக்கு போனோம். அங்கே ஒரு பிரெஞ்சுக்கார மனிதன் ஒரு ஆள் இருந்தார். அவர் எங்களோட பிரெஞ்சு மொழியில் கதைக்கும் பொழுது நான் சொன்னேன், இப்படியான ஒரு காயை பார்த்த நான், உங்களுக்கு இது என்னன்னு தெரியுமான்னு சொல்ல அவர் சொன்னார், தனக்கும் தெரியவில்லை, ஆனால் இந்த ஊரில் பிஸ்தாஷ் உற்பத்தி அதிகமாக இருப்பதாக சொன்னார். பிஸ்தாஷும் மலிவாக வாங்கலாம் என்றும் சொன்னார். பிறகு பிஸ்தாஷ் வாங்கலாமே என்று சொல்லி அந்த அஜினோவின் சிட்டிக்குள்ளே போகும் பொழுது ஒரே ஒரு கடையில் மட்டும், ஒரு விலை கூடின கடைன்னு சொல்லலாம், அந்த கடையில் ஒரு பெண்மணி பிஸ்தாஷ் விற்று கொண்டு இருந்தார். அவட்ட இந்த நான் எடுத்த படத்தை காட்டி இது என்ன காய் என்று சொல்லும் பொழுது அவ எனக்கு விளக்கமாக சொன்னா, இதுதான் பிஸ்தாஷ் காய், இந்த காய் காஞ்சு